ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு உண்மையை சார்ந்த கதை. இது அமெரிக்க விமானிக்கும் அங்கே பயணம் செய்த கொண்ட ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் லேடிக்கும் நடந்த ஒரு சண்டையை தான் இங்கே படமாக எடுத்திருக்கிறார்கள். இது கண்டிப்பாக பாருங்கள். நிறத்வேஷத்தினால வெள்ளைக்கார ஒரு பைலட் விமானி ஒரு கருப்பு நிறத்தவரை பிஸ்னஸ் கிளாஸில் வரத்துக்கு வாய்ப்பில்லை, நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது, டிக்கெட்டை சோதிக்கணும் என்று சொல்லி ஃப்ளைட்டை 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் டிலே பண்ணி போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாபேஸையும் செக் பண்ணி அவர்கள் உண்மையாகவே அந்த டிக்கெட்டுக்கான உரித்தமானவரா என்று கண்டுபிடிக்க சொல்லி விமானத்தையே நேரம் தவற விட்டுருக்கிறாரு. இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதை இப்போ சினிமேட்டிக்காக காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இங்கே அந்த கருப்பு நிற விமானி இந்த பயணி அவர்கள் பிஸ்னஸ் கிளாஸை சொல்கிறார், என்னுடைய டிக்கெட் தாங்க, இதை செக் பண்ணிக்கோங்க, என்ன டேட்டாபேஸில் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க என்று சொல்லி அந்த டிக்கெட்டை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அது அத்தன்டிகேட் பண்ணி கரெக்ட் தான் என்று சொல்லி இந்த விமானம் புறப்பட தயாராகிறது. ஃபைனலாக அவங்க புறப்படுறாங்க. பாருங்கள், இயற்கை ஒரு நிறத்வேஷத்தில் இருக்கக்கூடிய மனிதரை எப்படி இந்த வேறுபாடை இயற்கை படைக்கலைங்க, மனிதனுடைய மனம்தான் படைத்திருக்கிறது. ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் ஒருத்தர் ஒரு மாதிரி பிறக்கிறாங்க. அப்போது உருவத்தை வைத்து மனிதன் பழிப்பதற்கு எப்படி அது தவறு இல்லையா? அது கடவுள் எப்படி தண்டனை கொடுத்துட்டா இருப்பாருங்க. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இம்மீடியட்டாக அந்த இழிவாக சொன்ன அந்த விமனே அந்த கருப்பு நிற லேடியை அவருடைய பல்ஸ் செக் பண்ணிவிட்டு இவருக்கு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ரேஸில் பிளாக்கேஜஸ் இருக்குது, இம்மீடியட்டாக அட்டென்ஷன் தேவை என்று சொல்லி அவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க, ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை 1 மணி நேரம் வரைக்கும் அவர்களை உயிரை காக்கும் என்று சொல்லி 72 மணி நேரம் காக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த மாத்திரையை சாப்பிட சொல்கிறாங்க. அப்பவும் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு, நீங்கள் உண்மையாகவே டாக்டர்? ஆமாம், நான் சர்டிஃபைடு சர்ஜன், கார்டியாக் சர்ஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையுடைய பெயரும் சொல்கிறாங்க. அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டிங்கன்னா 2 மணி நேரம் நீங்கள் தப்பிக்கலாம், 72 மணி நேரம் தப்பிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம டேலஸ் போய்ட்டு அங்கே கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போய் எனக்கு தெரிஞ்ச கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, அங்கேயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லி அதற்கான நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. அப்போ தான் அவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போ வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நைட்ரோகிளிசரின் என்கின்ற அந்த மாத்திரையை அவர்கள் கொடுக்கும் பொழுது அந்த ஆர்டரிஸ் கொஞ்சம் சேவ் பண்ணுது, அந்த ஆர்டரிஸ் பிளாக்கேஜஸ்லாம் ரிமூவ் ஆகுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், ஒருத்தரை நாம் எப்படி எடை போடுவது தவறு இல்லையா? தன்னை மட்டும் உயர்வாக கருதி மற்றவர்களை தாழ்வாக ஒரு நிறத்தினால செய்யலாமா? இல்லை அவர்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து செய்யலாமா? தவறு இல்லையா? இறைவன் எல்லாரையும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா ஒன்று தானே. ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், ஒருத்தர் படித்திருப்பார்கள், இன்னொருத்தர் படிக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ எப்படி நீங்கள் மனிதன் இறைவன் ஒன்றாகத்தான் படைத்திருக்கிறான். இறுதியில் அதை உணர்றாரு. நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி குணமாய் வெளியில் வர்றார். இது உண்மையாக நடந்த கதை. அதுக்கு வருடம் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்குறார். அப்போ நண்பர்களே, மற்றவரை மதிப்பிடுவதை விடுங்க, நம்மளை பார்த்துப்போம், மற்றவர்களை பார்த்து நேசிப்போம். நன்றி, வணக்கம்.